IUML சார்பில் பாபநாசம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஷாஜகான் தமிழக அமைச்சராக பொறுப்பேற்பார் என அக்கட்சியின் மாநில தலைவர் காதர் மொஹிதீன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற வேண்டும் என்பதற்காக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி தமிழகத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆட்சி உருவாவதற்கு இந்திய முஸ்லீம் லீக்கினுடைய 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் வாணியம்பாடியை சார்ந்த சையது ஃபாரூக் பாஷா அவர்கள், பாபநாசம் தொகுதியை சார்ந்த AM ஷாஜஹான் அவர்கள் இருவரும் ஆட்சி தொடர்வதற்காக தங்களது நிபந்தனையற்ற ஆதரவை தெரிவித்து அதன் மூலமாக ஆட்சி சிறப்பாக தொடர்கிறது. நாங்கள் ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்த சமயத்தில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகின் சார்பில் எந்த நிபந்தனையும் நாங்கள் வைக்கவில்லை. எந்த கோரிக்கையும் புதிய அரசிடத்திலே நாங்கள் தெரிவிக்கவில்லை. இருந்தாலும் புதிய அரசு ஜோசப் விஜய் அவர்களுடைய தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தின் அரசு பெருந்தன்மையோடு இந்திய யூனியன் முஸ்லீம் லீகையும் அமைச்சரவையில் சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு முடிவெடுத்திருக்கிறோம்.